அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்கத்துஹு. இது உங்கள் ஆஷியா. உங்களிடம் ஒரு வெற்றியின் ரகசியம் சொல்லவா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளோ சக்தி தேவையோ அதில் பாதி இருந்தால் போதும், நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம். 31 விதங்களில் நம்மை நோக்கி தோல்வி எழுக்கின்ற நாம் அதில் பாதியை விட குறைவான காரணங்களை கொண்டு வெற்றி அடைந்து விடுகிறோம். சிற்பி ஒருவன் ஒரு பாறையை செதுக்கி சிற்பம் ஒன்றை உருவாக்குவது போன்று தான் வெற்றியும். உண்மையில் அவன் சிற்பத்தை உருவாக்கவில்லை, அந்த பாறைக்குள்ளே தான் அது ஒளிந்து கொண்டுள்ளது. அதற்கு தேவையில்லாத பகுதிகளை மட்டும் அவன் உளி கொண்டு கழித்து விடுகிறான். அவன் செய்வதெல்லாம் அவ்வளவுதான். அதன்பின் உள்ளே உள்ள சிற்பம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அதே போல ஒரு விஷயத்தில் வெற்றி வேண்டுமென்றால் நாம் வெற்றியை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. வெற்றி பெற முடியாமல் நம்மை தடுப்பது எது என்று யோசித்தாலே போதும். உங்களுடைய வெற்றி உங்களிடம்தான் உள்ளது. அதன் மீது நீங்கள் தான் ஏகப்பட்ட குப்பை கூலங்களை போட்டு மூடி வைத்திருக்கிறீர்கள். அந்த குப்பைகளை எப்படி அகற்றுவது என்று வழிகளை சொல்லுவது தான் எனது நோக்கம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடருவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது உங்களிடம். உங்களுடைய வெற்றி வராமல் உங்களை எது தடுக்கிறது என்று தெரியுமா? அது ஒன்றுமில்லை, நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை பழக்கங்கள் என்று நம்முடைய வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் எதிர்மறையாக நிற்கும், பிடிவாதமாக இறுக்கமாக மூடி வைத்திருக்கோமே, அந்த எல்லா ஜன்னல்களையும் திறக்க வேண்டும். திறந்த உடனே அல்லது தகர்த்த உடனே திரிந்துவிடும். நமக்கான வெளிச்சம் இவ்வளவு காலமாக வெளியே நமக்காக காத்து கொண்டு இருந்தது என்று. வாழ்க்கை ஒரு ரோஜாப்பூ படுக்கையாக ஆக வேண்டுமா? உடனே இங்கே வாருங்கள் என்று முல்லா சொன்னதை கேட்டு அனைவரும் முல்லா நின்று கொண்டிருந்த மரத்தருகில் கூடினர். எல்லோரையும் பார்த்துவிட்டு முல்லா ஒன்றும் சொல்லாமல் கீழே இறங்கி போனார். என்ன முல்லா, எதுவுமே செய்யாமல் செல்வந்தனாக ஆவது எப்படி என்று கேட்டுவிட்டு ஒன்றும் சொல்லாமல் போகின்றீரே, என்ன விஷயம் என்று வந்தவர்கள் கேட்டதற்கு, ஒன்றுமில்லை, இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன், தெரிந்துவிட்டது, அதுதான் போகிறேன் என்றாராம். முல்லா வாழ்க்கை ரோஜா பூக்களால் ஆனதல்லத்தான். ஆனால் கல்லையும் முள்ளையும் காலுக்கு மெத்தையாக ஆக்குகின்ற வித்தையை தெரிந்து வைத்திருந்தார். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான். தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி செய்வது தான் மனிதனுக்கு பெருமை. வாழ்க்கையில் பிரச்சனை என்று ஒன்றுமில்லை, அதெல்லாம் கற்பனை என்றல்ல. அழகான கவர்ச்சியான எங்கும் எடுத்து செல்லத்தக்க பாலத்தின் பொய்களை அள்ளி தருவது என்னோட நோக்கமல்ல. மாறாக பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் மனிதன் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று இந்த உலகத்தில் இருந்ததாக வரலாறே கிடையாது. பிரச்சனைகளை தீர்க்க காலமாகியிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் தீர்த்து வெற்றி காண முடியும். அப்படி வெற்றி கண்டவர்களே நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பின்பற்றிய விதிகளை நாமும் பின்பற்றினால் வெற்றி நிச்சயம். சரி, மனிதனுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனை வருகின்றன. பிரச்சனையின் தீவிரம் பிரச்சனையில் இல்லவே இல்லை, அதை நாம் பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில் தான் உள்ளது. கணக்கு வாத்தியார் ஒருவர் தனக்கு கஷ்டமான உள்ள பிரச்சனைகளை, அதாவது கணக்குகளை, ராமனிதத்தை கூப்பிட்டு பந்தவாக, ராமனிதம் இதை நீ வந்து போடுப்பா என்று உத்தரவு கொடுத்து விட்டு தப்பித்து கொள்வாராம். அவருக்கு தெரியும் எப்படியும் ராமனிதம் போட்டு விடுவார் என. அவரை பொறுத்த அளவில் ராமனிதத்தை கூப்பிடுவதோடு பிரச்சனை முடித்து விட்டது. கணிதமேடை ராமனிதமும் வாத்தியார் கூப்பிட்டதும் பவ்யமாக வந்து சாக்பீஸ் எடுத்து கரும்பலகையில் எழுதி இருந்தது எல்லாம் அழித்துவிட்டு ஆசிரியருக்கு விளங்காத புதிய முறையில் ரொம்பவும் சுருக்கமாக அதே கணக்கை போட்டி முடிப்பாராம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ராமனுஜத்தின் மூளை மட்டுமல்ல. ஒரு பிரச்சனையை இருவர் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒருவர் கைவிட்டு விடுகிறார் தீர்க்க முடியவில்லை என்று. இன்னொருவர் மிகச் சுலபமாக தீர்த்து விடுகிறார். அப்போது பிரச்சனை உண்மையாகவே சுலபமானதா கஷ்டமானதா, சின்னதா பெரியதா, இரண்டுமே தான். ஆமாம், பிரச்சனையை தீர்க்க நினைக்கின்ற மனதை பொறுத்து பிரச்சனையும் சின்னதாகவோ பெரியதாகவோ ஆகிவிடுகிறது என்பது தான் உண்மை. பிரச்சனையின் முன்னே கூனி குறுகி போவதற்காக மனிதன் பிறக்கப்படவில்லை. மனிதனுடைய பிறப்பே
கடுமையான போட்டியில்தான் துவக்குகிறது. ஆக மனித பிறப்பே ஒரு மாபெரும் வெற்றியின் அடையாளமாக விளைவாக உள்ளது. அப்படி கோடியில் ஒருவனாக, ஆயிரத்தில் ஒருவனாக அல்ல, உருவாக்கும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? மனிதன் தனது நேரடி பிரதிநிதி என்று இறைவன் சொல்வதாக புனித குரான் சூரா பஹரா கூறுகிறது. அப்படியெனில் இறைவனுடைய கம்பெனிக்கு எம்டியாக இருக்கின்ற மனிதன் எப்படி வாழ்வது? வறுமை, நோய் போன்ற துன்பங்களில் உழன்று கொண்டா? இல்லவே இல்லை. வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று வெற்றியை தவிர வேறு எதுவும் அறியாதவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்ற, வெற்றியை மூடி மறைக்கின்ற குறைகளை, அழுக்குகளை நீக்கிவிட்டாலே போதும். இதை புரிந்து கொள்ளாத வரையில் வெற்றி ஒளிந்து கொண்டே தான் இருக்கும். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களை எது தடுக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். இப்படிக்கு ஆசியா. நன்றி, வணக்கம்.